அடுத்தபடியாக இந்த கருத்தரங்கில் மனம் பற்றிய தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக திரு ராஜரத்னம் இன்ஜினியர் அவர்கள் வராங்க. அவங்க கடலூரை சார்ந்தவங்க. அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த அத்வைத கருத்தரங்கில் அவங்க தன்னுடைய மனம் பற்றிய கருத்துக்களை பகிர்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். சுவாமி பூஜ்ய ஸ்ரீ மணிசங்கரானந்தா சுவாமிகள் ஆசீர்வாதத்தில் இந்த மனதை பற்றியான ஒரு ஆய்வறிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. மனம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்மளுக்கு தெரியும், ஜென்ரலாக எல்லாருமே பேசினாங்க, சார் பேசினாங்க. மனம்ன்றது அந்த கரணத்தில் ஒன்று. அதை ஜென்ரலாக இந்த அந்த கரணம் இருக்கிற இந்த 4 டாப்பிக்கில் 4 விஷயங்களில் எதை ஒன்றத்தை பற்றி பேசக்குள்ளேயும் அதை ஒன்று அந்த கரணங்கள் பாவிச்சு தான் பேச வேண்டியதாக இருக்குது. அது புத்தி பேசினா அது அந்த கரணம், புத்தியை பற்றி பேசக்குள்ள அந்த கரணம்னு சொல்லக்குள்ள புத்தின்னு சொல்லுவோம். மனதை பற்றி பேசக்குள்ள அந்த கரணம்னு சொன்னக்குள்ள புத்தின்னு இது மனம்னு சொல்லுவோம். அப்போ மனத்தை பற்றி பேசுகிறோம். மனம் அப்படின்னு பார்க்க போனால் மனம் வந்து பார்த்திங்கன்னா சூஷ்ம தேகத்தில் ஒன்றுன்னு சொல்கிறோம். மனம் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது மனம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த உலகத்தில் நம்ம எதை ஒன்று பார்க்குறோமோ, இப்போ சுவாமியை பார்க்குறோம், எல்லாரையும் பார்க்கக்குள்ள கேப்சர் தான் பண்ணுது. எப்படின்னா கண் வழியாக எந்த ஒரு விஷயத்தையும் கண் வழியாக கேப்சர் தான் பண்ணுது. இது ஃபோட்டோ இமேஜ். அந்த ஃபோட்டோ இமேஜ் சாருக்கு தெரியும், நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும், முனைவர்களுக்கெல்லாம் அது இந்த விஷயம் என்னன்னு தெரியும். எப்படின்னா அது ஒரு எலக்ட்ரானிக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி பிரெயினில் ப்ராசஸ் ஆகி அதுவும் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டாக தான் கேப்சர் ஆகும், தலைக்கீழே தான் கேப்சர் ஆகும். பிரெயினில் வந்து அது ப்ராசஸ் பண்ணி அது மனத்திரையில் தான் அந்த ப்ரொஜெக்ஷன் நடக்குது. எப்படின்னா இப்போது சேகர்ஜியை பார்த்தோன்னா அது மனத்திரையில் தான் இவர் இப்படி இருக்கிறாரு, இந்த பொசிஷனில் இருக்கார், இந்த உருவத்தில் இருக்கார், இப்படி உட்காந்துருக்கிறாருன்றத மனதில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது இல்லைங்களா. அப்போது அதுதான் சொல்கிறாரு. இப்போது எப்படி அது ஒரு மனம் வந்து எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் மனசில் தான் பார்க்குறோன்றதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் நான் அதை சொல்ல வரேன். மனம் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் அதுதான் அந்த ரமண மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா கள்ள மனம் மயக்கும் காட்சியே இந்த உலகமயம் அப்படின்னு பேசுவாங்க ரமண மகரிஷி. அப்போது நம்ம மனதில் தான் இந்த ப்ரொஜெக்ஷன், மொத்த ப்ரொஜெக்ஷனுமே மனதில் தான் நடக்குது. அப்போது நம்ம இது வரைக்குமே இந்திய நாள் இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து இந்த தேதி வரைக்கும் நம்ம பார்க்குற அத்தனை விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேராகவே பார்க்கல, ஜெராக்ஸை தான் பார்க்குறோம். அப்போது மொத்தத்திலே நம்ம இது நம்ம பார்த்து ஒரு சத்திய புத்தி எது மேலே வைக்கிறோம், நம்ம பார்த்து இந்த உலகங்கள் மேலே பட்ட பந்தங்கள் மேலே நம்ம நிறைய சத்திய புத்தி உண்மைன்னு நினச்சிட்டு சத்திய புத்தி வைக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது எதுவுமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான், மனதில் தான் ப்ரொஜெக்ஷன். இன்னும் நேராகவே ஒருத்தவங்களை நம்ம பார்க்கவே இல்லை, ஒரு பொருளையோ எதையுமே இன்னும் நேராகவே பார்க்கல, நம்ம வந்து பொய்யை தான் பார்த்துட்ருக்கோம். அப்போது இதுலேருந்தே ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உண்மையான சான்று இதுக்கு மேலே நம்மளுக்கு இருக்க போகிறது கிடையாது இல்லைங்களா. அதுதான் ஒரு ஜென்ரல் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லிட்டு தொடங்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மனதை நம்ம சரியான விதத்தில் விளங்கி கொண்டால்தான் மனமே முக்தி, மனமே மோட்சம், மனமே பந்தமும் கூட. அது எப்படி மனம் மோட்சம் முக்தி பந்தம் அப்படின்னு நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோன்னா, மனம் பந்தப்படுதுன்னா தான் யாரும் தெரிஞ்சிக்காத நிலையில் மனம் என்ன பண்ணுது, இந்த உடம்புக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களும் நான் அப்படி அறிஞ்சிக்குது. அப்போது என்ன பண்ணுது, அது பந்தப்பட்டு போகுது. அப்போது அங்கே நான்ன்ற அறியாமல் இருக்கிற வரைக்கும் அந்த மனசுக்கு நான்ற ஒரு அறியாமை அந்த மனதுக்கு இருக்கிற வரைக்கும் அதை என்ன பண்ணுன்னா இந்த உலக விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்கிற விஷயங்கள்லாம் தனக்கே நடந்ததா அது பாவிச்சுக்கிறது, தன்னை ஏமாற்றிக்கிறது விஷயந்தான். அதுக்கு என்ன பண்ணால் சரியாக வரும் அப்படின்னு கேட்டால் மனதுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக மனதுக்கு அறிவுன்றது இல்லை. அப்போ எதன் மூலயமா நம்ம அறிவு பெற முடியும்னா புத்தி மூலயமா தான் அறிவு நம்ம பெற முடியும். மனதுக்கு பழக்கத்தை தான் நம்ம கொடுக்க முடியும், ஏன்னா மனதுக்கு அறிவு கிடையாது. மனம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா காம குரோத லோப மோட்ச காம குரோத லோப மோக மத மாச்சரியம்ன்ற 6 விஷயங்களில் உணர்வுகளுக்கு உட்பட்டதாக தான் மனம் இருக்க முடியும். அப்படி தான் இருக்குது. அதுக்கு ஒரு அறிவுன்னு கிடையாது தனியாக. மனம்ன்றது அந்த லெவலில் தான் இருக்குது. அப்போது மனம் வந்து மனமே ஒரு மோட்சமாகவும் மனமே வந்து பந்தப்படுறதாகவும் மனமே முக்தி படுறதாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மனதை பழக்கப்படுத்த வேண்டியதாக இருக்குது. மனம் இந்த உணர்வுகளுக்கு உட்பட்டதா இல்லாத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டதாக மனம் இருக்கக்குள்ள மனமே மோட்சமாகுது. அந்த மனம் இந்த உணர்வுகளுக்கு உட்பட்டதாக இருக்கக்குள்ள மனமே என்ன ஆகுது,
பந்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுது. இது 2 விஷயம்தான். மனமே மோட்சம், மனமே பந்தம். இந்த மனதை கையாளுறதில் தான் நம்ம மோட்சம் அடையிறதுலையும் நம்ம இன்னும் பந்தப்பட்டு பல பிறவிகள் எடுக்கிறதுக்கு உண்டான காரணமும் இந்த மனன்ற விஷயத்தில் வட்டப்படுது. புத்தி என்ன பண்ணுது? அப்போ புத்திக்கு ஒன்றும் வேலையே இல்லைன்னா நிச்சயம் பண்ணுது. புத்தி என்ன பண்ணுது? அதை ஆராய்ஞ்சு அறிஞ்சு புத்திக்கு. அதனால தான் நம்ம அறிவு, இந்த வேதாந்த அறிவு பார்த்திங்கன்னா புத்திக்கு தான், மனதுக்கு இல்லை. அது பழக்கம் ஏற்படாதால் மனம் என்ன பண்ணுது? நம்ம சரியான விதத்தில் அந்த மோட்சம் நம்ம பெற்ற ஞானத்தை வழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஏன்னா மனதை பழக்க வேண்டியது இருக்குது. மனதை பழக்கம் ஏற்படாதால புத்திக்கு அறிவு இருந்தும் கூட நம்ம ஞான நிலையிலேருந்து வழுவக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்பட்டுடுது. அப்போது பார்த்திங்கன்னா மனமே மோட்சம், மனமே புத்தி. மனம் எப்பொழுதும் குறைவுடையதாக இருந்து கொண்டு இருக்குது. இதை நிறைவுபடுத்துவதற்காக மரம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது இப்போ 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தது 2க்கு நம்ம டார்கெட் வைப்போம், 3க்கு டார்கெட் வைப்போம். இப்படியே போயிட்டே இருக்கும். சதா சர்வகாரமும் சலிச்சுக்கிட்டே மனம் இருக்கிறதால மனதை நிறைவுபடுத்துறதுக்காக நம்ம படுற போராட்டமே சம்சாரம். மனதை நிறைவுடையதாக ஆக்கிறதுக்காகவே நம்ம போராடுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மனம் நிறைவுடையதாக ஆக்குறோம்ல, அதுவும் நீண்ட நிறைவு கிடையாது, நீண்ட இன்பம் கிடையாது. தற்காலிகமான இன்பத்துக்கு மனதுக்கு கொடுக்கறதுக்கே நம்ம போராடப்பட வேண்டியது இருக்குது. அதுதான் சம்சாரம் சொல்லப்படும். ரைட்டுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஈவினிங் நம்ம உறங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்திங்கன்னா மனம் ஏற்படுத்தி மனம் மூலியமாக தான் சித்தத்துக்கு போகுது. அதே மாதிரி சித்தத்திலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் மனதுக்கு நம்ம பொறிப்புலன்கள் ஞானேந்திரம் கர்மேந்திரம் மூலமாக இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம். இந்த 2 விஷயம். இந்த 2 விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா இரவு பகுதியில் நம்ம மார்னிங்லேருந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் நாம் சேகரித்த அந்த நினைவுகள் இருக்குது இல்லைங்களா, அது இரவு பகுதியில் தான் சித்தத்தில் சேருது. மனம் வழியாக இரவு பகுதியில் தான் சித்தத்தில் சேருது. பகலில் என்ன நடக்குதுன்னா அந்த சித்தத்திலிருந்து வரக்கூடிய வாசனைகள் மனதுக்கு ஏற்பட்டு அது மூலயமா அந்த உலகத்தில் விவகாரத்தில் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போது இரவு பகலில் என்ன நடக்குது? அந்த சித்தத்தில் நினைவுகளை சேவ் பண்ணுற நேரம் அந்த இரவாக இருக்குது. பகல் நேரத்தில் அந்த சித்தத்திலேருந்து இன்புட் எடுத்து இந்த மனம் நம்மளுக்கு இந்த உலக விவகாரங்களில் அனுபவிக்க நம்மளுக்கு சூழல் ஏற்படுது. இது இரவு பகலில் என்ன நடக்குது இந்த மனதுக்கும் சித்தத்துக்கும் உள்ள ஒரு விஷயம். எந்த விதத்தில் அந்த சித்தத்தில் எந்த அடிப்படையில் நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம உறங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம செய்கிற விஷயங்களில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். எவ்வளோ விஷயத்தையும் எடுத்துகிட்டு போய் சித்தத்தில் ஸ்டோர் பண்ணுதா, பதிவு பண்ணுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுதான் விஷயம். எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண சித்தத்தில் இடமே இருக்காது. அப்போ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுதான்னு கேட்டால் ஒரு சில விஷயங்களில் ஸ்டோர் பண்ணுது. அப்புறம் எப்படி அது தேர்ந்தெடுக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு பிடித்த விஷயமாகவும் இருக்கும். 2வது நம்ம மதிப்பீடு பண்ணுற விஷயமாகவும் இருக்கும். எந்த விஷயத்தை சித்தத்தில் இந்த மனமாகப்பட்டது ஸ்டோர் பண்ணுது இந்த விஷயங்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கும், நமக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கும். அந்த விஷயங்களெல்லாம் டே டு டே லைஃப்பில் கேதர் பண்ணி அதை இரவு பகுதியில் சித்தத்தில் சேவ் பண்ணுது அப்படின்னு. இது எல்லாமே என்னோட சொந்த கருத்து கிடையாது, சுவாமியோட ஸ்பீச்சில் இருக்குது. அதனால தான் மனதை பார்த்திங்கன்னா சங்கல்ப விகல்ப ஆத்மீகம் என்று மனத்தை சொல்கிறோம். அதே புத்தியை பார்த்திங்கன்னா சங்கல்ப நிச்சய ஆத்மீகம் சொல்கிறோம். மனதை சங்கல்ப விகல்ப ஆத்மீகம் சொல்கிறோம். புத்தியை ஏன்னா விகல்பமான சிந்தனைகள். புத்தியை பார்த்திங்கன்னா சங்கல்ப நிச்சயம். ஏன்னா அங்கே என்ன நடந்தாலும் இவர் நிச்சயம் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார்? அதை எடுத்து புத்தி என்ன பண்ணுவார்? ஆராய்ச்சி அறிவார். ஆராய்ச்சி இதுதான் சரி, இது தவறு அப்படின்னு நிச்சய புத்தியை அங்கே புத்தி தான் கொடுக்குது. மனதுக்கும் புத்திக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். அப்புறம் பார்த்திங்கன்னா மனதுக்கு பிரமாணம் எதுனா கண்ணு, மூக்கு, வாய், செவி, தொடு உணர்ச்சி. இதில் தான் கண்ணுக்கு அது மூலயமா தான் இன்புட்டு வெளியிலேருந்து கேதர் பண்ணுது. அது கண்ணுக்கு பிரமாணம் பார்த்திங்கன்னா இந்த 5 புலன்கள் தான் கண்ணுக்கு பிரமாணம். அது இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனால் கழுத்துக்கு மேலே ஞானேந்திரியத்தை தெளிவுபட சொல்லலாம். ஆத்ம சைத்தன்யம் சொல்லக்கூடிய ஆத்மாவோட பிரகாசம். ஆத்மாவோட பிரகாசம் மனதுக்கு படுறதுனாலே மனதுக்கு பேர் உபலஸ்தசானம். ஏதாவது ஒரு விதத்தில் ஆத்ம பிரகாசம், அதாவது சித் ஸ்வரூபம்,
எந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே படும்னா சித்தர்மம் எந்த இடத்துல பத்து பிரதிபலிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கரணத்தில் தான் அது பட முடியும். வேற எங்கேயும் பட்டு அது பிரதிபலிக்க முடியாது. அந்த கரணத்தில் அது படுறதுனாலேயே அந்த மனமாகப்பட்டது என்னன்னு சொல்ல வரும்னா உபலப்தி ஸ்தானம் சொல்ல வரும். ஏன்னா அது வந்து இந்த சுத்த சைத்தன்யத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதால அது பேர் உபலப்தி ஸ்தானம் சொல்ல வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சார் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனம் அப்படின்னு சொன்னாலே மைண்டுன்னு சொல்லுவாங்க, மூளைன்னு சொல்லுவாங்க. மூளை எங்கே இருக்குது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்தூல தேகம், ரைட்டுங்களா? கண்ணுக்கு தெரியுது, ஸ்தூல தேகம். அதாவது நம்ம பார்க்க முடியல, இன்னும் வேற ஒருத்தவங்க சயின்டிஸ்ட் எடுத்து காமிக்கிறாங்க, நம்ம பார்க்க முடியும், தனியாக எடுத்து வைக்கிறாங்க. அதை வச்சு இல்லை மூளை வந்து அப்போது மைண்டு தான் வந்து இங்கே மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் வந்து நாடி பிராணனால் ஆக்கப்பட்டதாக இருக்குது. மனம் பார்த்தீங்கன்னா ஒரு நாடின்றது ஒரு பைப் லைன் மாதிரி, சின்ன சின்ன மெல்லிய பைப் லைன் மாதிரி, அதுக்குள்ளான பிராணன் பாயுது. ஆனால் அந்த பைப்புமே கூட அந்த பிராணசக்தியால் உருவாக்கப்பட்டது. அப்போ நாடியும் பிராணனும் ரெண்டும் ஒன்று கலந்து அது எப்படின்னா ஒரு கூடு உருவத்தில், அதாவது வந்து குருவி கூடு அப்படின்லாம் சொல்ல ஒரு பந்து உருவத்தில் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் இருக்கிறதா நம்ம சாஸ்திரம் சொல்லப்படுது. ஆனால் இருதயத்தில் அது இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த கூடை ஒரு இருதயத்தில் வச்சு அதை, ஏன்னா நம்மளுக்கு உடம்புக்கே ஒரு அச்சாணி அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல போனால் பிரதானமாக பார்க்க போகிறது ஒரு கை இருந்தாலும் ஒருத்தன் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். பிரதானமாக சொல்லப்படுறது தலை, அச்சாணின்னு சொல்லப்படுறது தலை. அப்போது என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குது, சாஸ்திரம் சொன்னாலுமே சாஸ்திரம் இருதயம்னு சொல்கிறது நம்ம சாதாரண ஃபிசிக்கலாக நான் சொல்கிறேன் இந்த இருதயத்துக்கு போயிடுறோம். இருதயன்றது எது அச்சாணியாக இருக்குதோ அங்கே. அப்போது மனம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னா சாஸ்திரம் சொல்கிறது அது சாதாரணமாக இந்த இருதயத்தை பற்றி பேசலை. அது என்ன பண்ணுதுன்னா எது அச்சாணியாக இருக்குதோ அந்த இடத்துல தான் அந்த மனம் இருக்குது. அப்போது அடுத்தது இன்னொரு கேள்வி, அப்போது கரெக்ட் தானே? அது சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தானே? என்ன சொல்கிறாங்க? மைண்டு தான் மனம்னு சொல்கிறாங்களே, அப்போ நீங்களும் அதை தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் மைண்டே மனம் கிடையாது. எப்படி ஆத்மாவும் அனாத்மாவும் பிரிக்க முடியாது, அனாதிகாலம் தொட்டு ரெண்டும் ஒன்றா இருக்குதோ அதேமாரி மூளையும் மனமும் அனாதிகாலம் தொட்டு ஒன்றாவே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மூளை தான் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி மைண்டுன்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா ஒருத்தர் இறந்து போயிடுறான், மூளையும் சேர்த்து எரிச்சிடும் போச்சிடும் இல்லையா? அப்போ அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு எங்கேருந்து நான் இன்புட் எடுப்பீங்க? மைண்ட்லேருந்து வந்து எரிஞ்சாச்சு, மூளை தான் எரிச்சாச்சு, எரிச்சிடும் போச்சிடும் வாட் எப்படியோ அவங்கவுங்க இதுபடி நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடுறோம், அது போயிடுச்சுன்னா அடுத்த பிறவியை கிடையாது போயிடுதுல்ல. அப்போ சாஸ்திரம் பொய்யாயிடும்ல, அடுத்த பிறவின்னு சொல்கிறது அங்கே பொய்ப்பிக்கப்படுறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது இல்லைங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா மனம் அப்படின்றது மைண்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது, மைண்டே மனமும் சொல்ல முடியாது, அதுலேருந்து விலக்கவும் முடியாது, அது கூட ஒட்டி இருக்குது. அப்போ மனம் அதுதான் ரெண்டும் ஆமாம் இருக்குது. மேப்பிங்கன்றதோட இப்போ ஆத்மா எப்படி சொல்கிறோம், பிரிச்சிடறோமா நம்ம? ஏன்னா சுத்த சைத்தன்யம்ன்றது நம்ம பார்க்கப்படும் பொருள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எங்கேருந்து பார்க்குறான்? ஆத்மா தனியாக ஒரு இடத்துலேருந்து பார்க்கல, மனதிலேயே பார்ப்பவனும் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள் காட்சியும் மனதிலே இருக்குது. ரெண்டுத்தையும் பிரிக்க முடியுதுங்களா? அறிவில் தான் வச்சுக்க முடியும். சொல்லுங்கள். எல்லாமே ஜடம், சித்தம் மனம் அகங்காரம் எல்லாமே ஜடம் தான். கான்ஷியஸ் மட்டும்தான் இதுல. ஆமாம் சார், ஆமாம் ஆமாம். அந்த உயிர் பிரிஞ்சு போகும்போது 7 மணி நேரம் வரைக்கும் அந்த பாடியில் இருக்கும். அந்த மைண்ட் எல்லாமே பிரெயின் டெத் ஆன பிறகு 7 மணி நேரத்தில் இந்த வெளியில் இந்த நம்ம சூட்சும உடல் இருக்கு இல்லையா, அந்த கான்ஷியஸஸோட வெளில போயிடும். ஆமாம் சார். அது 7 மணி நேரம் வரைக்கும் இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹார்ட் டெத்துக்கு பிறகு பிரெயின் டெத்துங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அது 7 மணி நேரம் கழிச்சு இந்த பாக்கியெல்லாம் ஜடம்தான். நீங்கள் வந்து கான்ஷியஸ் உடனே போயிடும், இறந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கான்ஷியஸுக்கு போயிட்டுனாவே பாக்கியெல்லாம் ஜடம்தான். மைண்டு மீள எல்லாமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எல்லாமே வந்து ஜடம்தான். கான்ஷியஸ் போயிடுதுன்னா கான்ஷியஸ் எங்கே சார் போயிடுது? கான்ஷியஸுக்கு இறப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கான்ஷியஸ் வெளியில் போயிடும், பாடியை விட்டு வெளியில் போயிடுங்கிறாங்க சார். கான்ஷியஸ்ன்றது சுத்த சைத்தன்யம் சார். ஆமாம், சைத்தன்யம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவோட 3 தன்மையில் ஒன்று சார். ஆத்மாவுக்கு 3 தன்மை இருக்குது. சத் சித் ஆனந்தம் 3 தன்மை இருக்குது. அதில் ஒன்று
நம்ம சித்ஸ்வரூபம்ன்றது தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குற அந்த சுத்த சைத்தன்யம். அப்போ அது வெளியில போகுதுன்னு சொன்னாலே அது ஏதோ ரூபத்தில் வெளியிலையும் போல உள்ளாரையும் வரல. இதுதான் சார் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்க போறது எதுன்னு கேட்டீங்கன்னா உரையறிவுடைய ஜீவன் தான் வெளில போறோம். கரெக்ட். யாருங்க நீங்க யார் சொல்றீங்க? நீங்க ஜீவன் தான் வெளியில போறோம். அந்த ஜீவனும் இந்த சுத்த சைத்தன்யமும் இந்த ஆத்மாவும் வேற வேறையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவனுக்கு அறிவில்லாததுனால அவன் ஜீவனா பந்தப்பட்டு வெளியில போறான். அடுத்த பிறவிக்கு அவன் தயாரா இருக்கு. அடுத்த பிறவி எங்க இருந்து கொடுக்குதுன்னா ஆழ்மனதுல இருந்து மொத்தமா வச்சிருக்க பண்டில் இருந்து ஒரு பிறவி மனித பண்டில் இருக்கும், கோழி பண்டில் இருக்கும், ஆடு பண்டில் இருக்கும். ஒரு பண்டிலும் அந்த நம்ம ஆழ்மனம்ன்றதுல ஸ்டோர் ஆகி வச்சிருக்கு. அதுல மனித இப்போ அவனுக்கு வந்து வேட்கை, அவனுக்கு ஆசை ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தீராத ஆசை, அவனுக்கு வந்து முக்தி அடையணும் தீராத ஆசை இருக்குதுன்னா அப்ப மனித பண்டில் எடுத்துட்டு அதுக்குண்டான பிராரத்துவத்தை கொடுத்து அதுக்குண்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தகப்பன் அந்த பிராரத்துக்கு சமமான அந்த சமமான அவங்களுக்கு உண்டான ஒரு பிராரத்துவம் நடக்குது. இது அடுத்த டாபிக்ல வரேன் சார். அப்போ வந்து சொல்லுங்க ஒரு சின்ன சாரி. அப்போ வந்து அந்த 7 மணி நேரம் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி சார் சொல்கிறாருல, அப்போ அந்த 7 மணி நேரம் இருக்கிறதுங்கிறது அப்போ அந்த ஆத்மாவினுடைய நிலை என்ன அந்த இடத்துல எப்படி 7 மணி நேரம் அது உயிர்ப்பாக இருக்குது? பாடி பிரெயின் டெத் பார்த்து தான் ஆகுது, அது போயிடுது. அதனால் 7 மணி நேரம் அது உயிர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெட் பாடியில் நேராக கேட்குறேன் சார். ஆத்மா இருக்குதா இல்லையா? இருக்குதுங்களா? அப்புறம் என்ன சார் உங்களுக்கு சந்தேகம்? அது போல சார் வெளியில அது எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. நம்மளுக்குள்ளார இருக்கிறதால அது பேர் ஆத்மா. ஒரு 7 நாள் அவங்க டைம் சொல்றது தானே, அது ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க சார். அது 7 மணி நேரம்ன்றது அது வந்து எல்லாத்தையும் அது எப்படின்னா ஒரு பழக்கத்துக்கு உட்பட்டு அந்த மனம் எப்படி நம்ம பழக்கத்துக்கு உட்பட்டு நம்ம இயல்பாக வாழ நாட்களில் நம்மளுக்குள்ளார பழக்கத்துக்கு உட்பட்டு இருக்குது. அந்த பழக்கத்துலேருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு நம்ம போராடுறோம். ஒரு சில விஷயங்களை செஞ்சு அதை புதிய விஷயங்களை புகட்டி அந்த மனத்துக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி எப்படி அத்வைத வேதாந்த பழக்கத்தை ஏற்படுத்தி அது நம்மளுக்கு வந்து ஒரு சிறத்தன்மையை நம்மளுக்கு உருவாக்குறோம். சொல்லுங்க சார், ஷேர் பண்ணுறது. ஐயா உட்காந்து சொல்லுங்க. அது என்னன்னா உயிர்ங்கிறது வேற, உயிர்ப்புங்கிறது வேற. உயிர்ப்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. உயிர்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு. உயிர்ப்புங்கிறது நம்ம பாடியில் மட்டும்தான் இருக்குது. அதாவது பஞ்சபூதத்தால் ஆன ஸ்தூல உடலில் தான் உயிர்ப்பு இருக்குது. உயிர்ப்புங்கிறது அப்போது அந்த உயிர்ப்புங்கிறது எப்படி இருக்குன்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு அதில் வர்ற ரசத்தில் அப்புறம் அதில் வர்ற ஒரு சக்தியில் தான் அந்த உயிர்ப்பு இருக்குது. அந்த எனர்ஜி உயிர் வெளியில் போனதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இருக்குது. அதுதான் உயிர்ப்பு ஆச்சுங்களா? அந்த ஸ்தூல உடலுக்கு தான் உயிர்ப்பை ஒழிய சூட்சும உடலுக்கு உயிர்ப்பு கிடையாது. அது உயிர், இது உயிர்ப்பு. அதுதான் டிஃப்ரென்ஸ். அது வந்து சார் வந்து இந்த புத்தகத்தில் எல்லாம் பிரமாதமாக போட்டிருக்காரு. மனம் அது ஏன் அப்படி நான் இங்கே இதை பற்றி நான் பேசினேன் சார். ரொம்ப அந்த டாபிக் உள்ள கொண்டு போகலன்னா இந்த மனம்ன்றதை முடிக்கிறதுக்கே அவ்வளோ இருக்கு. மனம் ஒரு விசாலம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகக்குள்ள அந்த புத்தி சித்தம் அகங்காரத்தை டச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு ஏன்னா இது நேர்த்தியா அந்த மனதை மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கே முடியல இப்போ. சார் சாதாரணமாக 1/2 மணி நேரம் ஆரம்பித்தாங்க, கரெக்டாக 1 மணி நேரம் 10 நிமிஷம் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் அது போயிட்டே இருக்கும். அதுக்கு நிறைய இருக்கிறதால அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். நம்ம எதை பற்றி வேணா டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணுறது எப்படின்னா நம்ம முதல்ல கிரகிச்சுப்போம் சார். நம்ம என்ன சொல்ல வராங்க, அது தப்போ ரைட்டோ வாங்கிட்டு ஒரு இன்ஷியல் பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் அவங்களுக்கு டைம் கொடுப்போம். அவங்க பேசட்டும், நம்ம கேட்கலாம். நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், நீங்களும் சொல்லலாம். இது ஒரே ஆள் பண்ணிக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ. அப்போ பார்த்தீங்கன்னா அது இறப்பு ஏற்படுறதால மனம் வந்து மூளையாக இருக்க முடியாதுன்றது தான் இப்போ நம்ம சொல்ல வரோம். அது சூஷ்ம தேகம் மனம்ன்றது. அப்போ சொல்லுங்க. இறப்பு யாருக்கு சார்? இறப்பு எதுக்கு? உடம்புக்கு தான் சார். சிம்பிள், அவ்வளோதான் சார். சிம்பிள். ஆமாம், உடம்புக்கு தான், கிடையாது. அதுக்கு வேற எதுக்கும் கிடையாது சார். ஏன்னா அந்த ஜீவனாக இருக்கிற அந்த சூஷ்ம தேகமும் இன்னொரு பிறவிக்கு அதுக்கு தயாராக இருக்குது. கரெக்ட் சார். சொல்லுங்க. மூளை ஒரு ஸ்தூலம். இறந்தால் எரிக்கவோ புதைக்கவோ செய்வோம். மூளைதான் மனம் என்றால் அடுத்த பிறவி இல்லவே இல்லைன்னு ஆயிடும். ரைட்டுங்களா? அடுத்த பிறவிக்கு இந்த சூஷ்ம தேகமாக மனம் தான் காரணமாக இருக்குது. ரைட்டுங்களா? அதுவும் இன் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா சித்தம் தான். ஏன்னா அதில் தான் இருக்க வாசனைகள் படி தான் அடுத்த பிறவியே ஏற்படுது. அது எப்படி அர்த்தமாயிடும்னா மூளை தான் வந்து சூஷ்ம தேகம், மூளை தான் வந்து இது மனம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா அது எப்படி ஒரு சிறுப்புள்ள விளையாட்டாக சுவாமி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிவிக்குள்ளார ஒரு கார் வருது. ரைட்டுங்களா? நம்ம பார்க்குறோம். பார்த்த உடனே
டிவிக்குள்ளார போய் காரை தேடுறதுக்கு எவ்வளோ ஒரு மடமையோ, டிவிக்குள்ளார போய் காரை, ஒரு ஃபிசிக்கல் காரை போய் தேடுறது எவ்வளோ மடமையோ அந்த மாதிரி மனம் கூட மூளை இருக்கு, மனமே மூளை இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் சாஸ்திரமும் சொல்லுது. அதான் அப்படிதான் 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 இல்ல. நான் இதுக்கு முதல் சொல்லக்குள்ளேயே இங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது மைண்ட் தான் மூளைன்னு சொல்றாங்க. அது இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் பேசிட்டேன். அதுதாங்க கரெக்ட் தானுங்களே? ஓகே. ஓகே, அதுதான் சொல்லிட்டேன். மனதின் செயல்பாடு, பொதுவாக மனதோட என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, மனம் வந்து பார்த்திங்கன்னா புலன்களில் இருந்து வரும் தகவல்களை பெறுகிறது. புலன்கள் வழியாக வரக்கூடிய தகவல்களை பெறுகிறது, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, 5 வித, அதாவது சித்தத்திலேருந்து வரக்கூடிய வாசனைகளை புலன்களுக்கு தருது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, புலன்கள் வழியாக வரக்கூடிய நிகழ்வு வாசனைகளை மறுபடியும் மனம் பெறுது, இது ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா எண்ணங்களை உருவாக்குது மனம், பலவிதமான எண்ணங்களை உருவாக்குது, மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது, அனைத்தையும் அறிந்து அனுபவிக்கிறது, கர்த்தாவும் போக்தாவும். இதை தான் வந்து சாமி அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த அகங்காரம் ஒருத்தர் இருக்கார்ல, வேற விஷயத்தில் நடக்கிறத வேற ஒருத்தவங்க பண்ணுறது, மனம் பண்ணுற, புத்தி பண்ணுற விஷயங்களை தானே பண்ணுறவன் சொல்லிடுவான். இவன் தான் கை தூக்கிக்குவான். எப்படி, நான் தான் இதுக்கு பண்ண செய்கிறவன், நான் தான் அனுபவிக்கிறவன், நான் தான் அப்படின்னு கர்த்தா போக்தவா இவன் எப்பயுமே அந்த அகங்காரம் பின்னாடி இருந்துக்கிட்டு எந்த செயலும் செய்யாத வேற ஒன்றுத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த தான் செஞ்சுதான் ஏற்றுக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான், தூக்கிக்குவான் கையை. எப்படின்னா, நான் தான் செஞ்சேன், நான் தான் அனுபவிச்சேன் நம்ம சொல்லிப்போம். அதுக்கு பேர் தாங்க அகங்காரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்தையும் அனுபவிக்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயலை திட்டமிடுகிறது மனம். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த காம, குரோத, லோக, மோக, மனம் ஆச்சரியம், மதம் ஆச்சரியம் சொல்கிறீங்களா, அந்த 6 விஷயங்களையும் இந்த உணர்வுகளையும் மனம்தான் அறிகிறது. ரெண்டாவது, அது முடிஞ்சிச்சு. இந்த 6 விஷயங்களும் மனதோட செயல்திறன்கள். அந்த சூஷ்ம தேகம், லிங்க தேகம், மனம், அந்த கரணம், இது எல்லாத்தையும் ஒரே விஷயத்த சூஷ்ம தேகம் சொல்கிறேன். எப்படி சொல்லணும், லிங்க சரீரம், மனம், அந்த கரணம், இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் சூஷ்ம சரீரமாக சொல்லப்படுது. எல்லாரோட சூஷ்ம சரீரமும் நெட்வொர்க் மாதிரி ஒன்று இன்டர்லிங்க், ஒன்று. அப்போ மொத்தமான சூஷ்ம சரீரத்தை நம்ம பார்க்க போனால் அது ஒரு பிக் நெட்வொர்க்காக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னலாக இருக்குது. மனதோட சூஷ்ம சரீரங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வலைப்பின்னல்கள். நம்ம எடுத்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பீக்கு சொல்லுவாங்கள்ல, பீக்கு நம்ம உடம்புல கூட குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பீக்கங்க. அது எப்படி பார்த்திங்கன்னா அப்படியே வலைப்பின்னலாக சிக்கி இருக்குதோ அந்த மாதிரி நம்மளோட எல்லாரோட சூஷ்ம சரீரமும் எல்லா விதத்துலையும் இன்டர்லிங்க்டு. அதை தான் இங்கே சொல்ல வருது. பிக் நெட்வொர்க். அது மனம்ன்றது அவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனம் ஒன்று இருக்குது. அந்த பெரிய மனதிலேருந்து ஒருவருடைய உடம்புலையும் தனித்தனி மனமாக செயல்படுகிறது. ஒரு பெரிய மனதில், ஒரு பெரிய நெட்வொர்க்லேருந்து ஒருத்தவங்களும் அந்த நெட்வொர்க்லேருந்து ஒரு சின்ன சின்ன நாடி நரம்புகள் வந்து ஒரு மனமாக இங்கே தனித்தனியாக செயல்படுகிறது. இந்த மொத்த மனமும் ஒரு பெரிய நெட்வொர்க்காக, வலைப்பின்னலுக்காக செயல்படுகிறது. அந்த நெட்வொர்க் பேர் தான் இரணிய கர்ப்பன் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட்டுங்களா? அடுத்தது வந்து அது பார்த்தீங்கன்னா விஎஸ்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி மனதுக்குள்ளார இருக்கிற அந்த நெட்வொர்க் லிங்க்டு அந்த மனத்தை பேசுகிறோம். சமஷ்டியாக பார்த்தீங்கன்னா இரணிய கர்ப்பம்னு சொல்கிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா ஒரு மரம்ன்றது நான், ஒரு மரம்ன்றது நீங்கள், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு காடுன்னு நம்ம சொல்ல வரோம். அதுதான் இரணிய கர்ப்பன். அந்த மனமே பார்ப்பவனாகவும், எப்படின்னா சுத்த சைத்தன்யம் மனதுக்குள்ளார பரவக்குள்ள அவனே பார்ப்பவனாகும். ஏன்னா ப்ரொஜெக்ஷன் அங்கே தான் நடக்குது. அவனே பார்ப்பவனாகவும், அவனே வந்து என்ன பண்ணோன்னா பார்க்கப்படும் பொருள், அவன் காட்சி அவன் தானே காமிக்கிறான். அவனே பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் ரெண்டுமாவும் அங்கே இருக்கிறான். அவனே அறியறனாகவும் அவனே அறியக்கூடிய பொருளாகவும் அவனே ரெண்டுமாவே அவனே இருக்கான். பார்க்கக்கூடிய பொருளாகவும் பார்ப்பவனாகவும் ரெண்டுமே இருக்கிறான். அதுதான் சுவாமி சொல்லுவாங்க, 2 கொம்பு பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்பவனும் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருளாக 2 கொம்பு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அகம்விருத்தி இதம் விருத்தின்னு 2 சொல்கிறாங்க. அகம்விருத்தினா நான், சாட்சி, அதாவது சுத்த சைத்தன்யம், அதை வந்து சித் சொரூபம்னு சொல்கிறோம். இதம் விருத்தி அப்படின்னு நம்ம சொல்ல போனால் இங்கே இருக்கிற நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களும் இதம் விருத்தி. அந்த அகம் விருத்தியை கொண்டு இந்த இதம் விருத்தியை கையாளுவது எப்படி? இப்போ இப்போ 2 பேரும் பேசிட்டாங்க இல்லைங்களா? இந்த அகவிருத்தியை கொண்டு இகவிருத்தியை எப்படி கையாள்வது என்பது தான் மனதை கையாள்வது.
அகவிருத்தியை கொண்டு, சாட்சியை கொண்டு, பார்க்கிறவனை கொண்டு பார்க்கப்படும் பொருளை எப்படி கையாளுவோம் அப்படின்றது பொறுத்து தான் மனதை கையாளுறது. எக்ஸாம்பிள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஈஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் சிருஷ்டிக்கு காரணம். இப்போது எல்லாரும் இந்த ஆத்மாவில் நம்ம எல்லாருமே ஒன்று தான், சரிங்களா? இந்த சூஷ்ம தேகம் யாருன்னு கேட்டால் சர்வேஸ்வரன். சரி, அவர் எதைப்படி இந்த 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 உடம்பை கொடுத்தாரு? பிராரத்துவத்தைப்படி கொடுத்துட்டாரு. அவர் பிரச்சனை தானே. இந்த உடம்புல நடக்கிறது நம்ம ஏன் இது பண்ணிக்கணும்? பண்ணக்கூடாதா பிஸ்னஸை? தர்ம ரீதியாக செஞ்சிடணும். சார் சொன்ன மாதிரி செய்ய வேணான்னு சொல்லலை. அதுதான் இந்த நிமிஷத்தில் இந்த இந்த நொடியில் இக்கணமே அவன் ஞானியாயிடலாம், முக்தியாயிடலாம். இந்த செயல் எதுவுமே என்னது கிடையாதுன்னு அவன் திறத்தன்மையில் ஒருத்தர் இருக்க முடியும்னா அவனுக்கு என்ன பாதிக்க போகுது? அவனுக்கு பிராரத்தமும் கிடையாது, ஆகாமியம் கிடையாது, சஞ்சீவிதமும் கிடையாது. அவனுக்கு என்னங்க நீங்கள் சொன்னது அவ்வளோதான். ஐயா அவ்வளோ அவ்வளோதாங்க. அதுதான் இப்போ ஈஸ்வரன் என்னன்னா, ஈஸ்வரன் சிருஷ்டி செய்யறது கயிறு. ஜீவனாக இருக்கிற ஒருத்தவன் அந்த கயிறை பாம்பா பார்க்குறான். ஜீவன் நம்பர் 2 அதை ஓஸ் பைப்பாக பார்க்குறான். அப்போ ஈஸ்வர சிருஷ்டி மேலே இவனோட என்ன பண்ணுது? இவனோட ப்ரொஜெக்ஷனை போட்டு அதை மாற்றி பார்க்குறான். ஈஸ்வர சிருஷ்டி எப்படியோ அதே மாதிரி ஈஸ்வர சிருஷ்டி அங்கே என்னது? கயிறு. அதே மாதிரியே பார்க்கக்கூடியவன் யாருன்னா பக்திமான். என்ன எக்ஸாக்டாக என்ன இருக்கோ? ஐயா என்ன சொன்னார்? ஈஸ்வரன் செய்கிறாரு, அவருக்கு என்ன கொடுக்குறாரோ அதை பிரசாதமாக ஏற்றுக்கிறார். கர்ம யோகத்தினால திருப்பி திருப்பி சொன்னால் கர்ம யோகத்தினால மன சுத்தி ஏற்படுது. அதுவே மோட்சமும் முக்தியும் கிடையாது. அது என்னன்னா, நம்ம நிதித்தியாசனம் பண்ணக்குள்ள பண்பட்ட நிலத்துல தான் விதையை விதைக்க முடியும். அங்கே தான் விதை துளிர் விடும். ஏற்கனவே இவன் சகல்ப இல்லாத விகல்பங்களோட இந்த மனம் இருக்கக்குள்ள அதில் எப்படி இந்த விசாரத்தை பண்ண முடியும்? விசாரம் தானே ஞானமாக இருக்கும், விசாரம் தானே முக்தி, விசாரத்தோட ஒரு 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 முழுமை தானே முக்தி. அப்போ ஜீவன் 2 வந்தப்போ ஓஸ் பைப்பா பார்க்குறான். அப்போ அங்கே ஈஸ்வர சிருஷ்டியை மாற்றி இவனோட பிராணி ஞானத்தை அது மேலே செலுத்துறான், பாம்புங்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு ஒரு அறிவு அங்கே ஏற்படுது. அந்த அறிவு என்ன பண்ணுறது? ஒரு கோலை வச்சு நிற்கி பார்க்குது, அசைதா அப்படின்னு பார்க்குது. பாம்பு வந்தால் டக்குன்னு ஓடும், கயிறுனா லைட்டாக நவுறும். அப்புறம் டார்ச் லைட் அடித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த 2 பிரமாணத்தை கொண்டு விளங்கிக்க வேண்டியதாக இருக்குது. அது எக்ஸாக்டாக கயிறு தான். அப்போ நேராக எந்த இடத்துக்கு வந்தால் அவனுக்கு தெளிவு ஏற்படுது. ஈஸ்வரன் என்னவாங்க சிருஷ்டி பண்ணாரோ அந்த சிருஷ்டி அப்படியே பார்க்குற தன்மை இருக்குக்குள்ள அவனுக்கு அறிவுன்றது இருந்துகிட்டே இருக்குது இல்லையா? அதுதான் ஜீவன் இல்லாமல் பார்த்தால் ஓகே. அப்போ உள்ளதை உள்ளபடி பார்க்கும் அப்ஜெக்டிவ் விஷன் நம்மளுக்கு இருக்கணும். விஷனில் உள்ளது எக்ஸாக்டாக அங்கே என்ன இருக்குது? ஈஸ்வரன் மொத்தம் இந்த சூஷ்ம தேகத்தில் அதாவது அகங்காரத்திலேருந்து மனம், புத்தி, சித்தம், அதனால் வெளிப்பட அந்த மனம் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த பொறிப்புலன்கள், அதனால் பார்க்கக்கூடிய இந்த மொத்த ஜெகத்தும் யாரும் நம்ம பார்க்கணும்? ஈஸ்வரன் தான். இங்கே சாட்சியாக நிற்கிற நான் மட்டும்தான் இங்கே இருக்கிற நம்ம எல்லாத்துலேயும் ஒன்று. மற்றது எல்லாமே இங்கே என்னது? ஈஸ்வரன். அதனால் சமஷ்டியாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று தானே? ஈஸ்வரன் தானே? ஈஸ்வரன் தானே இங்கே இருக்குது. தனித்தனியாக இருக்குதா? தனித்தனியாக நினச்சிக்கிறோம் பந்தப்பட்டவன் இல்லை. ஈஸ்வரன் தான் இங்கே வந்து எதிர்த்தாப்புல நிற்கிறாரு, அங்கே நிற்கிற அம்மாவை நிற்கிறாரு, அவங்க எல்லாமே இங்கே ஈஸ்வரன் சார் நிற்கிறாங்க, எல்லாமே ஈஸ்வரன் தான் பார்க்குறவங்க. சிறந்த பக்திமான். பக்தின்றது புறபக்தி கிடையாது. புறபக்தி பண்ணக்கூடாதான்னு இப்போ சார் சொன்னாங்களே, புறபக்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அங்கே போய் அதை யாராக பார்க்கணும்? நானாக தான் பார்க்கணும். என்னில் வேறுபட்டதில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு 3 விதமான மனம் இருக்குது. சார் கூட சொல்லியிருந்தாங்க, நீங்களும் சொல்லியிருந்தீங்க. மனம் வந்து ஆழ்மனம், அடிமனம், மேல்மனம், 3 விதமான மனங்கள் இருக்குது. அந்த ஆழ்மனதை நம்ம என்ன பண்ணுறோம்? மொத்த சஞ்சீவிதம். நம்ம வந்து பிறந்ததுலேருந்து இந்த தேதி வரைக்கும் பலவித நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம எத்தனை பிறவிகள் ஜென்ம ஜென்மமாக அது வந்து பார்த்திங்கன்னா 82 லட்சம் கோடி யோனி உபதங்கள்னு சொல்கிறாங்க. ஆழ்மனதில் பல பிறவிகளாக செய்த பாவ புண்ணியங்கள், ஆசைகள் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்குது. 82 லட்சம் கோடி யோனி பேதங்கள். அப்போ ஒரு யோனி பேதங்களுக்கும் தகுந்த பாவ புண்ணியத்தை பண்ணி அதுக்குண்டான உடம்பு ரெடியாக எங்கே இருக்குது? ஆழ்மனத்தில் பண்டிலாக இருக்குது. அதில் மனுஷ பண்டில் இருக்குது. மனுஷன் இத்தனை விதமான பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கிறதால ஒரு நேரத்தில் இந்த மனுஷன், ஒரு நேரத்தில் இந்த மனுஷன், இது மாதிரி மனுஷ பண்டிலில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. கோழியில் 10 பேர் இருப்பாங்க, ஒரு ஆடில் 10 பேர் இருப்பாங்க, குரங்கில் 10 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆழ் மனசில் பண்டிலாக பாவ புண்ணியத்துக்கு தேவை பாவ புண்ணியங்களும் அதுக்கு தகுந்த உடம்புகளும் ரெடியாக இருக்குது. அதுதான் சாமி அடிக்கடி சொல்லுவாங்க, அடுத்தது ரெடியாக இருக்குது, நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ அடுத்தது ரெடியாக இருக்குது, எல்லாம் காத்துட்ருக்கு, வர்றதுக்கு வெளிப்படுறதுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லுவாங்க. பண்டிலாக அங்கே ஸ்டோர் ஆகிருக்குது ஆழ்மனத்தில். அப்போது இந்த ஆழ்மனதை என்ன சொல்லுவோன்னா, நம்ம அன்கான்ஷியஸ் மைண்ட். ஆழ்மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வை போத்துற மாதிரி இருக்கும். அதாவது இருக்கும்ன்றது தெரியும், என்னன்னு தெரியாது.
ஒரு 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 இருட்டுத்தனமான ஒரு 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 பிளாக் கம்பளி எல்லாத்துக்கு மேலேயும் போத்தனா எப்படி இருக்கும்? இருக்குதுன்னு தெரியும், அதை பார்க்கவோ அறியவோ முடியாது. ஆழ்மனம் நம்மளுக்கு இப்போ ஆக்டிவேட் ஆகும்னா நம்மளுக்கு இப்போ எந்த விதத்துலையும் ஆக்டிவேட் பண்ணாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆழ்மனத்துலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பண்டில்லேருந்து மனித பிறவி, அந்த மனித பிறவி எப்படி நம்மளுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா புண்ணியத்தால் வருது. ரெண்டாவது அவனோட ஆசை, என்ன ஆசை? தீராத ஆசை, இந்த விடுதலை அடையணும்ப்பா அப்படின்னு அந்த மனித அதுக்கு முன்னாடி ஜென்மங்களில் அவன் யோசிச்சிருப்பான், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம முக்தி அடையணும், இதுலேருந்து திருப்பி பிறக்கணுன்ற ஒரு நிலையே நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் யோசிச்சிருப்பான் இல்லைங்களா? அந்த யோசனை எல்லாமே இப்போ இங்கே உட்காந்துருக்கோம். அதுக்குண்டான ஒரு அந்த மனித பண்டிலேருந்து அந்த அதுக்கு உண்டான பிராரத்துக்கு தகுந்தபடி ஒரு அப்பா அம்மா ஒரு குரு, இவங்க எல்லாருமே அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு கிடச்சி இங்கே நம்ம இங்கே ஒருத்தவங்க அப்போ எல்லாருமே ஒரு விதத்தில் இன்டர்லிங்க்டு தான். ஆழ்மனது ஹிடன், ஒரு சயின்டிஸ்ட்லாம் அப்படி சொல்கிறாங்கன்னா ஹிடன். ஏன்னா அது என்ன இருக்குதுன்னே இன்னும் யார் வரைக்கும் அறிஞ்சிக்க முடியாது. சுவாமியே சொல்லுவாங்க ஒரு சில விஷயத்தில், ஒரு தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிமனதை கூட உள்ளார போய் நம்ம பார்த்துடலாம், எதாவது விசாரிச்சிடலாம் ஒரு தீர்க்கதரிசியால், அதை முழுமையாக முத்தி அடைஞ்சவங்க. அந்த ஆழ்மனதை யாருமே தொட முடியாது, அதில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது. அது இப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்னோட ஆழ்மனதை எனக்கே தெரியாதுன்னக்குள்ள இன்னொருத்தவங்க எப்படி அறிய முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஆழ்மனன்றது அவ்வளோ டெப்த்து அப்படின்னு சொல்ல வராங்க. அதுவே இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேல்மனம் ஆழ்மனத்தையும் கம்பேரிட்டிவாக எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ஐஸ் நிறைஞ்ச ஒரு நாடு, ஒரு ஐஸ்லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐஸ்லேண்டில் மேல் மனது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயராக ஒரு ஐஸ் மேலே தெரியும். அப்போ அதை பார்த்துட்டு இங்கே ஒரு ஸ்கொயராக ஐஸ் பார் தெரியுதுன்னா, கப்பல் மேலே இருக்கிறத வச்சுட்டு கீழே போயிட்டா கீழே இருக்க அந்த அடிமனம் எப்படி இருக்குன்னா, மொத்த கோயம்புத்தூர் இருந்தால் எப்படி இருக்கும்? மேலே பார்க்கறது சின்னதாக இருக்கும் அதோட மேல் பகுதி, மேல்மனமும் அடிமனமும். ஆனால் கீழே இருக்க டெப்த்து எவ்வளோ இருக்குன்னா, கோயம்புத்தூர் பெருசு எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஆழ்மனம் இருக்கும், மேலே அடிமனம் சின்னதாக இருக்கும். அதை பார்த்து நம்ம ஏமாந்துருக்கோம். ஆழ்மனன்றது அவ்வளோ பெருசு. ஏன்னா நம்ம அதான் 82 லட்சம் யோனி பேர் நமக்கு தெரியாது, எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி கூட நம்ம வந்திருக்கலாம். அதுக்குண்டான ஒரு பிறப்புகளும் நம்மளுக்கு உண்டான ஆயத்தமாக இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பின்னாடி. அதை பற்றி நம்ம அறிவோ இது பண்ணவோ முடியாது. இப்போது எப்படி அது எப்படி விளக்குறாங்கன்னா, ஆழ்மனத்தை பற்றி விளக்கக்குள்ள ஆழ்மனன்றது எது கூட கம்பேர் பண்ணோம்னா, ஆழ்ந்த உறக்கத்தை கூட கம்பேர் பண்ணலாம். அடிமனதை எது கூட கம்பேர் பண்ணோம்னா, நம்ம கனவு காண்றோம் இல்லைங்களா, அதை அடிமனத்தை கூட கம்பேர் பண்ணுறோம். மேல் மனதை எப்படி கம்பேர் பண்ணால் நினைவு காலம், இப்போ எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த நினைவை கம்பேர் பண்ணுறோம். இந்த ஆழ்மனதில் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் ப்ரொஃபஸர் மணிசங்கரானந்தா சுவாமிகள் என்ன ஆனார், அவரோட பாட்னி அறிவு என்னாச்சு, அவரோட இந்த அத்வைத ஞானம் என்னாச்சு இந்த ஆழ்மனதில். சார் அப்படி தான் எல்லா நேரத்துலையும் இருந்துட்டு முடியும், புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா அவங்கள தான் நான் உரிமையாக எடுத்துக்க முடியும் இல்லைங்களா. அப்போது இது மூணும் இந்த ஆழ்மனதில் நம்ம ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு இருட்டு போர்வு போத்தன மாதிரி மூடிட்டு தான் இருக்குது. விழித்த உடனே சார் வந்துடுறாரு, அவரோட பாட்னிக்கல் நாலேஜ் வந்தது, அத்வைத நாலேஜ் வந்துடுது. இதை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ இதை பற்றி விரிவாக்கம் கொடுக்கறதுக்கோ நம்மளுக்கு எல்லா டவுட்ஸ் வந்தது, கிளாரிஃபிகேஷன் எல்லாமே வந்துடுது. அப்போ தூக்கத்தில் அது இல்லையா? ஆழ்மனம் மூடி இருக்கிறதுக்காக நான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன். தூக்கத்தில் அந்த ப்ரொஃபஸர் இருக்கார், அவரோட அறிவும் இருக்குது, இந்த நாலேஜும் இருக்குது, ஆனால் அது அறியப்படாத இருக்குது. வெளியில் நினைவில் அது வெளிப்படுது. அப்போது அது இல்லைன்னு அர்த்தமாயிடாதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஆழ்மனதில் நம்மளுக்கு எல்லா விதமான பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த உடம்புகளும் ரெடியாகி இருந்துகிட்டு இருக்குதுன்றது தான் இப்போ தெளிவுபடுத்துறதுக்காக அதை சொன்னேன். ஆழ்மனதில் நம்ம உறங்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரியுது, எனக்கும் தெரியுது உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு, உங்களுக்கும் என்னென்ன இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் எது இருக்குதுன்னு தெரியல, எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, இது ரெண்டுமே தெரியல, அறியப்படலை. அப்போ அந்த ஆழ்மனத்தை பொறுத்தளவு நம்ம எல்லாம் ஒன்று தானே, வேறுபாடு இருக்குதா? ஏன்னா எனக்கும் அந்த அறியாமல் இருக்குது, என்ன இருக்குதுன்னு தெரியல, அது அறியவும் முடியல. ஆழ்மனதில் உங்களுக்கும் அதே தான், ஐயாவுக்கும் அதே தான், அம்மாவுக்கும் அதே தான், எல்லாருக்கும் அதே தான். நம்ம எல்லாம் ஒன்று தானே ஆழ்மனத்தை பொறுத்தளவு. அதை விளக்கியிருக்கிறாங்க சுவாமி, இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக
ஆழ்மனதை பொறுத்தளவு அதை பற்றியான விஷயங்கள் வந்து இந்த பிறவியில் வரவே வராது. ஏன்னா அதுதான் பிராரத்தமாக வந்து இங்கே உட்காந்துருக்குறோம். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இருந்துகிட்ருக்கோம். அது மாதிரி இந்த ஆழ்மனது நம்ம உள்ளார விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, இதை பற்றி நம்ம அறிய முடியாது, அதை பற்றி புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த ஆழ்மனம் தான் காரண சரீரம். காரண சரீரம் என்ன சொல்கிறோம்? இந்த ஆழ்மனது தான் காரண சரீரம். மொத்தமும் இருக்குது. அது என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாது. அதை வந்து காரண சரீரம்னு சொல்கிறாங்க சுவாமி. ஏன்னா அதுதான் வித்தாக இருக்குது. எப்படின்னா இப்போது ஒரு பிறவி முடிஞ்சு போச்சு. அவனோட பிராரத்துவத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ செஞ்ச பாவ புண்ணியமும் ஒன்றா சேர்ந்து எந்த பிறவி எது கொடுக்கலாம், அவனோட ஆசை தான். இப்போ எந்த பிறவி கொடுக்கலாம், எதை நோக்கம் அவனுக்கு இருக்குதோ அந்த ஜீவன் அந்த அழிஞ்சா இல்லைங்களா, எந்த பிறவி அவனுக்கு கொடுக்கலான்றது அவனோட ஆசை தான் தீர்மானம் பண்ணுது. அவனுக்கு வந்து முக்தி மேலே ஆசைன்னா மனித பிறவி பண்டில் எடுப்பாங்க. அந்த மனித பிறவி பண்டிலில் எத்தனையோ பேர் லைனில் காத்துட்ருப்பாங்க. அதுலேருந்து ஒன்று எடுத்து அவங்களுக்கு அந்த பிறவியை கொடுக்குறாங்க. அதுதான் அந்த மொத்தமும், அந்த ஆழ்மனதோட மொத்தமும் என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான். ஏன்னா காரணத்துக்கு வித்தாக இருக்கிறதால அது காரணத்தேகம்னு சொல்கிறாங்க. அடிமனம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் இந்த பண்டில்லேருந்து எடுத்து ஒரு மனித பிறவி நம்ம வந்தாச்சு. நம்மளோட ஆசையும் மனித பிறவியும், நம்மளுக்கு இருக்கிற ஆசை முக்தினா எதுலேருந்து எடுக்கணும்? மனித பிறவி. ஏன்னா முக்திக்கு ஒரு உபாயமான ஒரே ஒரு பிறவி, இருக்கிற எல்லா பிறவிகளும் இங்கே இருந்தாலும் மனித பிறவி எடுத்து பிராரத்துவப்படி கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்து பழிச்சுப்போ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுதான் பிராரத்துவம். அந்த பிராரத்துவில் நம்ம வந்துட்டதுக்கப்புறம் அந்த பிராரத்துவம் எப்படி வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டர்டு ஃபார்மேட்டில் தான் வேலை செய்யும். அந்த பிராரத்துவம் எப்படின்னா ஒரு ஆர்டர்டு ஃபார்மேட்டில் தான் வேலை செய்யும். எப்படி ஆர்டர்டு ஃபார்மேட்டில் வேலை செய்யும்னா, ஒரு வயசில் அவனுக்கு என்ன அனுபவிக்கணுமோ அதை அவன் வந்து 2 வயசில் அனுபவிக்க முடியாது. அதான் ஆர்டர்டு ஃபார்மேட். இதை யார் நிர்ணயிக்குவார்? யார்? அதான் ஈஸ்வரன். 2வது வயசில் அவனுக்கு என்ன நடக்கணுமோ அதை 1 வயசில் பண்ண முடியாது. அதை தான் வந்து தெளிவாக ஆர்டர்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல வராங்க. அதை தான் இங்கே வந்து அதுக்கு தான் திருவள்ளுவர் ஒரு பாட்டு சொல்கிறாங்க. வகுத்த வகையெல்லால் கோடி கொடுத்தார்க்கும் துய்தல் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து ஈஸ்வர சக்தியில் இந்தந்த ஸ்டேஜில் இந்த பிராரத்துவப்படி அவன் அனுபவிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் கோடி காசு இருக்கிறவனால கூட அதை மாற்றி எழுதவோ அதை இது பண்ணவோ முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஆப்பிளோட சிஇஓ பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு கேன்சரில் ரொம்ப அனுபவிச்சு இறந்து போயிட்டாரா என்னன்னு தெரியல. அதை மட்டும் எடுத்துப்போம். ஏன் அப்போ நான் அதை சொல்ல வரேன்னா, அவர் கேன்சர் இன்ஸ்டியூட்டே ஒரு 100 இன்ஸ்டியூட் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு தலைமுறை சொத்துது. என்ன இருந்தாலும் இது அவர் வகுத்தது இல்லையா? இதை மாற்ற முடிஞ்சதா? முடியவே இல்லை. அதுதான் திருவள்ளுவர். அந்த செக்ரிகேட்டாக என்னென்ன பண்ணி, அதுக்கு தான் ஈஸ்வரன். இது எல்லாமே மனம் புத்தி. ஒரு கோபமோ அங்கே படுதோ, ஒரு சலனமோ படுதோ, அந்த மனம் புத்தி யாரோட இது? ஈஸ்வரன் கண்ட்ரோலில் இருக்குது. எனக்கு என்ன, நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். 2 பேர் சண்டை போட்டுருக்கோம், வெளில வந்து பார்க்குறவங்க அந்த சண்டைக்குள்ள ஒரு ஆளாக மாறிடுவானா? மாற முடியாது இல்லைங்களா? அப்போது சண்டை போட்டுக்கிற 2 பேர் அப்போ என்னன்னா, அது ஈஸ்வரன் தான் நம்ம உடம்புல. அதுதான் ஈஸ்வரன் பண்ணுறாருன்ற ஒரு தெளிவு நம்மளுக்கு இருந்துச்சு. இந்த உடம்பும் மனமும் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? பிராரத்துவப்படி ஈஸ்வரன் தெளிவு வந்துட்டதுக்கப்புறம் நான் அதில் நடக்கிற அப்போ வலிக்காதா? ரத்த குத்துனா ரத்தம் வர எல்லாமே நடக்குங்க. வலி இருக்கும், இச்சை இருக்கும், பற்று இருக்கும். சுவாமி சார் சொன்னாங்க பேரப்பிள்ளைங்களாம் இதுவும் இருக்கும், எல்லாம் இருக்கும். இது யாருக்கு இருக்குது? இவ்வளோதாங்க விஷயம். எனக்கா? இந்த உடம்பு சரீரத்துக்கா? மனம் புத்தி சித்தத்துக்கா? இவ்வளோதாங்க. இது டிஃப்ரென்ஷியேட்டே இதுதான். எனக்கு கிடையாது. அவங்களுக்கு இருந்ததுன்னா அது ஈஸ்வரன் பார்த்துக்கிறாரு. பிரச்சனை வருதா? வலியா? சரி, வலி அனுபவி, ஈஸ்வரன் பார்த்துக்கிறாரு. அதெல்லாம் ஈஸ்வர பிரசாதமாக தானே. சாமி இப்போ கூட சொன்னாங்க ஈஸ்வர பிரசாதம் அனுபவி, சாமி கூட சொன்னாங்க ஈஸ்வர பிரசாதம் அனுபவின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அவ்வளோதான். நமக்கு என்ன இருக்குது? நான் பார்க்குறவங்க தானே. இதுதான் சார், இதுதான் கான்ஷியஸ்ன்னு சொல்ல வருது. கான்ஷியஸ்ன்னா சுத்த சைத்தன்யம் தான் கான்ஷியஸ். எந்த நேரமும் எல்லாத்தையும் பார்த்து அறியக்கூடிய தன்மை தான் கான்ஷியஸ்னஸ். அந்த தன்மை எப்படி? ஒரு அன்னைக்கு கூட சார் உட்காந்துருக்குள்ள ஒரு டியூப்லைட் வெளிச்சத்தில் ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அம்மா வந்து காய்கறி நறுக்கிட்டு இருப்பாங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இருப்பார். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த போகோ சேனல்ஸ் அந்த பார்த்துட்டு இருப்பாங்க. இத்தனையும் அந்த வெளிச்சத்தில் நடந்துட்டுருக்குள்ள இத்தனை பேருக்கும் வெளிச்சம் தர்றதால அந்த டியூப்லைட் வெளிச்சம் குறைஞ்சிருதா? இல்லை. இத்தனை பேருக்கும் காய்கறி நறுக்கிறவருக்கும் நான் தான் காரணம்னும், படிக்கிற ஒரு போகோ சேனல் பார்க்குறவருக்கும் நான் தான் காரணம்னும், அக்கௌண்ட்ஸ் எழுதுறவருக்கும் நான் தான் காரணம்னு இந்த டியூப்லைட் சொல்லிச்சா?
அந்த டியூப்லைட் தாங்க ஆத்மா. இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் உடம்பு மனசு. இவ்வளோ தாங்க. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்காக விளக்கம் ரொம்ப ஈஸியாக நம்ம எளிமைப்படுத்துறதுக்காக நான் அதை சொல்ல வரேன். இன்னும் நிறைய கரண்ட் கூட சொல்லலாம். கரண்ட் எல்லா இடத்துலையும் பாயுது. மிக்சிக்கு நான் அரைக்கிறதுக்கு காரணம்னு கரண்ட் சொல்லிக்குதா? ஒரு வீட்டுக்கு தான் வந்து, ஏன்னா நல்லா சொல்லலாம், இப்போது கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு இன்புட் நம்ம வாங்கினோன்னா ஏசிக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, மிக்சிக்கு, லைட்டுக்கு, டியூப்லைட்டுக்கு, ஃபேனுக்கு, இன்னும் பல விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்க டூல்ஸுக்கு எல்லாத்துக்கும் அது பரவி தான் இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த கரண்ட் போயிட்டு இருக்குது. ஆனால் கரண்ட் என்னைக்காவது நான் தான் காரணம் ஃப்ரிட்ஜு ஓடுறதுக்கு, கூலிங் ஆகிறதுக்குன்னு சொல்லிக்குதா? மிக்சி ஓடுறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்குதா? மிக்சியில் அரிக்கிற அந்த பொட்டுக்கடலை சட்னி அது ருசிச்சு பார்க்குதா? எதுவுமே கிடையாது. அது தான் மாத்திரமா செஞ்சுட்டு இருக்கு. அது குறைவும் கிடையாது, அது கலந்தும் இல்லை அதில். ஆனால் கலக்காதையும் இருக்குதான்னு கேட்டால் கலந்தால் தான் செயல்பட முடியுது. ஆனால் அது கலந்தும் கலக்காத அது எப்படி இருக்குது? சாட்சி பாவத்தில் இருக்குது. அப்போது இது ஆர்டர்டு ஃபார்மேட்டில் இருக்கிறது தான். அப்போது இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈஸ்வர சக்தின்னு சொல்கிறோம். இதை நம்ம இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறோன்னு கேட்டோம்னா பிராரத்துவம்னு நம்ம சொல்லி முடிச்சுக்கிறோம் இந்த இது. அப்புறம் பார்த்திங்கன்னா புதியதை நம்ம புகட்டணும். எப்படி புதியதை புகட்டணும்? மனசுக்கு. மனம் வந்து பழக்கத்துக்கு உட்பட்டது, புத்தி வந்து அறிவுக்கு உட்பட்டது. புத்திக்கு வேதாந்த ஞானம் வந்துருச்சு. நான் யார், அனாத்மா யார், சத்தியம் எது, அனித்தியம் எது, ஜெகத் பூரா மித்தியான்னு சொல்கிறேன், அதெல்லாம் பொய்யினா இதெல்லாம் மெய்யின்றார். இப்போ வள்ளல் பெருமான் கூட பேர் உபதேசத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. எப்படின்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இதெல்லாம் அஞ்ஞானம்ட்டார். வள்ளல் பெருமானை புரிஞ்சுக்கிறது இவ்வளோ தான் இந்த உலகத்தில் இருக்கவங்க. இதெல்லாம் அஞ்ஞானம்ட்டார்னா எது ஞானம்னு கேட்குற கேள்வி இருக்கணும்ல அங்கே. அப்போது ஞானம் தான் நான் எனக்கு ஞானத்தை போட்டு வந்தேன். நீங்கள் இதெல்லாம் அஞ்ஞானம்னு சொல்லிட்டா ஞானம் எதுன்னு ஒருத்தன் கூட கேட்கல, அவர் சொல்லியும் தரல. எழுதி வச்சுட்டாங்க, எழுதி வச்சுருக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு இப்போ எங்களை மாதிரி இப்போ நாங்கள் படிக்கக்குள்ளே எங்களுக்கு அதுக்கு உண்டான இன்புட் கிடச்சிருக்குது. அதில் சுத்தமாக எழுதவே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உணவு கொடுக்குறதும் பொருள் கொடுத்து தப்புன்னு சொல்ல வரல, இந்த அஞ்ஞானம்னு சொல்கிறதுக்கு தான் கொடுத்துட்டு இதனால் ஞானம் அடைய முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது தவறும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான காரணமும் அவர் பண்ணது என்னென்னா புண்ணிய குறைபாடு. அப்போ என்ன சொல்கிறாரு, போய் எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணுங்கள். அதுலேயும் ஒரு மிகையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உணவு போடுங்க. ஏன்னா இருக்கிற இதிலே ஒரு உணவு தான் மிகப்பெரிய. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு உவாதையே இருக்குதுன்னு வச்சுங்க, தள்ளி போடலாம். ஒரு மூட்டு வலி இருக்கா, ஒரு மாதம் 2 மாதம் தள்ளி போடலாம். 3 நாளுக்கு மேலே அவனுக்கு சாப்பாடு கொடுக்க விட்டு பாருங்க, முடிஞ்சிச்சா? அப்புறம் எங்கேருந்து ஒரு 10 கிட்ட வயிறு பசியில் ஒருத்தன் வரவங்கிட்ட இதை கொஞ்ச நேரம் கேள்ப்பா, நீ தான் ஆத்மா, என்ன பசின்னு சொல்லி பாருங்க. ஓயா காதை அடைக்குது எனக்கு பசி. இந்த மாதிரி நடந்ததுங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து தீட்சை வாங்கி தவம் பண்ண இடத்துல ஒரு சண்முக ஞானியார்னு கோயிலில் நான் செந்திலையா எனக்கு எங்கள் 2 பேருக்கு தீட்சை கொடுத்தா குரு 3 பேரும் எப்பயுமே எங்களோட அவர் குரு விட்டு நீங்கிறதே கிடையாது, கெட்டிமாக பிடிச்சிக்கிறது. எங்கே போனாலும் அவர் கூட உட்காந்து இருக்கிறோம். ஒருத்தர் பசிக்கு ஒரு 1:30 மணி இருக்கும், அவர் மாட்டு வரார். வந்தவுடனே அவர் எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகம் ஆனவர் தான். வரார். வந்தவுடனே இவர் வந்து நான் நேற்று சொன்னனே அதை பற்றி யோசிச்சியா அப்படின்னு சொல்லி குரு ஆரம்பித்து இதை பற்றி பேச வர்றாரு. அவன் இப்படி உட்காந்துங்க, சாமி பசி காதை அடைக்குது, இதுக்கு ஏதாவது போட்டுட்டு நீங்கள் எதாவது பேசுங்க அப்படிங்க. அப்போது அங்கே என்ன வேணும், அங்கே தர்மசாலை ஆரம்பித்தது கூட காரணமும் என்னன்னா அவனுக்கு அதை போட்டால் தான் அதுக்கப்புறம் அவன் வாங்குவானா வாங்க முடியாதுன்றதே பிரிக்க முடியும். அங்கே முதல்ல நம்ம வந்து இதையே தடுத்துட்டுனா அவனுக்கு இது ஏறவே ஏறாது. போட்டதுக்கப்புறம் அவனை பிரித்து ஏறினா இவன் வந்து முமுஷுத்துவா முமுஷியாவன், இவனுக்கு கொடுத்தா ஏறுமா ஞானம், இவனுக்கு ஏறலையா, இவனுக்கு புண்ணிய குறைபாடு போ, ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணு, அதுலேயும் மிகையாக வந்து உணவு போடுற விஷயங்களை பண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்ணி விடுறாரு. அப்போது இங்கே மனம்ன்றது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனது வந்து பழக்கத்துக்கு உட்பட்டு ரொம்ப காலமாக மனம்ன்றது இத்தனை 84 லட்சம் கோடி யோனி பேதங்கள்னா அத்தனை லட்சத்துக்கும் அத்தனை யோனி பேதங்களுக்கும் என்ன இருந்திருக்கு, மனம் இருந்திருக்குது. மனம் எவ்வளோ காலத்துக்கு பழக்கப்பட்டிருக்கு பாருங்க. 84 லட்சம் கோடி யோனிகளுக்கும் மனம் இருந்திருக்கும். அது ஒரு சில விஷயங்கள் சுவாமி சொல்கிறாங்க, ஒரு சில இதுக்கு வந்து மனம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாத மனம் இருக்கிறத மட்டும் போட்டாலே அது எவ்வளோ இருக்கும். அப்போது அவ்வளோ காலங்களாக மனம் பழக்கத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. அப்போ மனதுக்கு என்ன பண்ணணும், புதிய விஷயங்களை புகட்டணும். புதிய விஷயங்களை புகட்டினா புதிய விஷயம் என்ன வரக்கூடிய நமக்கு எல்லாம் இந்த அத்வைத ஞானத்தை பற்றியான அறிவு அந்த மனதுக்கு புகட்ட வேண்டும். எப்படி புகட்டணுன்றத அடுத்தது கன்க்ளூஷனில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மனம் இல்லாத இந்த உலகத்தை பார்க்கவோ அறியவோ முடியாது. ஏன்னா புலன்களை தொடர்பு கொண்டால் தான் இந்த உலகத்தை தொடர்பு கொள்ள முடியும். புலன்களுக்கு டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கிறவர் யார், மனம் தான். அதுக்கப்புறம் தான் புத்தி வராது, அதுக்கப்புறம் தான் அகங்காரம் வராது. இதெல்லாம் சேவிங் யூனிட்டாக
நம்ம ஸ்டோரேஜ் பிளேஸ் வந்து சித்தம் இருக்குது. அப்போது டைரெக்டாக பார்ப்பவனாகவும் அறிவுனாகவும் இருக்கிறவர் யாருன்னா ஸ்ட்ரைட்டாக மனம்தான். அப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தை பார்க்கவோ அறியவோ எண்ணவோ செய்யவில்லை என்றால் அந்த மனம் மனதுக்கு சுத்த சைத்தன்யம் வந்து இப்போது அந்த காரணம் இருக்குது, இங்கே சுத்த சைத்தன்யம் இருக்குது, இதோட வெளிச்சம் டியூப்லைட் வெளிச்சம் மாதிரி நம்ம எல்லாம் பார்க்குற மாதிரி இதில் படுது. இதை பட்ட உடனே இந்த மனதுக்கு எந்த விதமான எண்ணங்களும் எந்த விதமான சிந்தனைகளும் எந்த விதமான உணர்வுகள் காம குரோத லோக மோகம் மதம் ஆச்சரியம் இந்த உணர்வுகளும் இல்லாத அற்ற நிலையில் அந்த மனம் எப்படிப்பட்ட மனமாக இருக்குன்னா அந்த மாதிரி எண்ணவோ அறியவோ செய்யவில்லை என்றால் அந்த மனம் சுத்த அறிவாக இருக்கிறது. அந்த மனதுக்கு பேர் நிரஞ்சனம் பேர். அந்த சுத்த அறிவாக இருக்கிற மனம் அப்படியே ஆத்மா என்னவோ பிரதிபலிக்குது, கண்ணாடி மாரின்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்ஷன் அங்கே என்ன ஆகுது, ஆத்மாவே ப்ரொஜெக்ட் பண்ணி விகல்பம் இல்லாத ஆத்மாவே ப்ரொஜெக்ட் பண்ணுற மனம் வந்து நிரஞ்சன மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மனம் இங்கே விகல்பமோடு சேர்ந்து இருக்கக்குள்ள அந்த மனதுக்கு பேர் அஞ்சனம் சொல்கிறாங்க. அந்த மனதுக்கு பேர் அது நிரஞ்சனம், இது வந்து அஞ்சனம், விகல்பமோடு இருக்குது, அதனால் அது அஞ்சனம் சொல்கிறாங்க. ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஆத்மா எப்படி சொல்லணும்னா ஜோதி ஸ்வரூபமாகவும் பிரகாசமாகவும் இருக்குது. அந்த ஜோதி ஸ்வரூபமாக பிரகாசமாக இருக்கிறதுனால அது சுத்த சைத்தன்யம் என்று பெயர் பெறுது. ஆத்மா ஜோதி ஸ்வரூபமாகவும் அதை எப்படி விளக்கிறது, நம்மளுக்கு எப்படி புரிய வைக்கிறது, ஆத்மாவை ஒரு ஜோதி ஸ்வரூபமாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறதுனால அந்த ஆத்மாவை என்ன சொல்கிறோன்னா சுத்த சைத்தன்யம் என்று பெயர் சொல்கிறாங்க. இந்த சுத்த சைத்தன்யம் மனதில் அந்த கரணத்தின் மேல் படும்போது சேதனம் என்று பெயர் கொள்ளுது. இந்த சுத்த சைத்தன்யம் இந்த அந்த கரணங்கள் மேலே படும்போது அது சேதனத்துவம் அடையுது, அதுக்கு பேர் சேதனம் சொல்லப்படுறோம். இந்த சுத்த சைத்தன்யம் என்னன்னா இந்த சுத்த சைத்தன்யம் மனதில் படுது இல்லைங்களா, வேற எதுலேயும் அது பிரதிபலிக்கவோ வேற அந்த கரணங்களை தவிர அந்த சுத்த சைத்தன்யம் சித்து என்ற அந்த சுத்த சைத்தன்யத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா, பிரகாசத்துக்கு பேர் என்ன, சித் ஸ்வரூபம். அதோட அம்சத்தில் ஒரு அம்சம் என்னன்னா சித்தம்சம். அந்த சித்தம்சம் அந்த கரணங்கள் மேலே படுது இல்லைங்களா, அதுக்கு பேர் அதை என்ன அம்சம்னு சொல்கிறோம்னா சித்தம்சம்னு சொல்கிறோம். வேற எதுலேயும் அந்த சித்தம்சம் வேற அந்த பிரகாசம் வேற எந்த இதுலேயும் படுத்து பிரதிபலிக்கவோ அது பிரகாசப்படுத்தவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிம்பத்து எதுலேயே பட்டுது சூரிய ஒளி பட்டு பிரதிபலிக்குது இல்லைங்களா, அது பிரதிபலிக்கிற தன்மையும் வேற எங்கே பட்டாலும் இந்த சிற்சொருபம் வேற எங்கே பட்டாலும் கிடைக்காது. அது எங்கே பட்டால் மட்டும் நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த கரணத்தில் மட்டும் பட்டால் மட்டும்தான் அது நடக்கும். அதனால தான் அது சிற்சொருபம். சிற்சொருபம்னா இருக்கிற தன்மையில் 3 தன்மையில் ஒரு தன்மை, அதோட பிரகாசம் அங்கே படுது, அதனால தான் இது இயக்கமே நடக்குது. அதனால் சிற்சொருபம். இந்த சுத்த சைத்தன்யம் சூஷ்ம தேகத்தில் மட்டும் பிரகாசிக்கின்றது, வேறு எதிலையும் பிரகாசிப்பதில்லை, பிரதிபலிப்பதும் இல்லை. ஆனால் ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறது அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த காரணத்தில் மட்டும் படுன்னு சொல்கிறீங்க, அப்போ எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு தானே சாமி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் சொல்கிறதும் சாமி சொல்கிறதும் வேறுபாடாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எல்லா இடத்துலையும் நீக்கமர இருக்குது. அது என்னன்னா அதுதான் சத்தம்சம், ஆத்மாவோட 2வது அம்சமான சத்தம்சம். இது அந்த காரணத்தை மட்டும் படுறதால சித்தம்சம், எல்லா பொருளையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதால அது சத்தம்சம். அந்த மனமே எண்ணங்கள் விகல்பம் இல்லாத சாந்த குணமான சாத்வீக குணமுடையதாக இருந்ததுன்னா அதுதான் ஆனந்தம். அதுதான் ஆனந்த அம்சம். மனதோட 3 அம்சமும் என்னன்னா சித்தம்சம் அந்த காரணத்து மேலே படக்குள்ள வரக்கூடியது, சத்தம்சம் நீக்கமர எல்லாத்துலையும் எல்லா பொருளையும் அந்த சத்து இல்லாத இல்லை, அதுக்கு வேறுபட்டதே கிடையாது. பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபட்டது இங்கே ஏதாவது இருக்குதா, ஒன்றுமே கிடையாது. சத்தம்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது, அதுதான் சத்தம்சம். ஆனந்த அம்சம் சித் ஆனந்தம்ன்றது பார்த்திங்கன்னா நிறைவான மனதில் சாத்விக குணம் சத்துவ குணம் நிறைஞ்சி இருக்கிற மனதில் அது வரக்கூடியது இன்பம். அந்த இன்பம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ நம்ம இங்கே ஒரு ஒரு போடுறோம், இந்த மாதத்தோட டார்கெட்டை எப்படியா சம்பாரிச்சு இது வந்துருச்சுன்னா ஒரு இன்பம் கிடைக்குதில்ல, ஒரு சந்தோஷம் கிடைக்குதில்ல. ஒரு கிரிக்கெட்டில் ஒரு 6 அடித்து வின் பண்ணிவிட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வின் பண்ணிட்டாவோ, இல்லை ஒரு ஃபுட்பாலில் ஒரு கோல் போட்டு வின் பண்ணிட்டாவோ கிடைக்கிற சந்தோஷம் கிடையாது. இது இடைவிடாத நிறைவான நீண்ட சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, பூரண சந்தோஷம் என்றைக்கும் இருக்கிறது தான் அந்த சந்தோஷம், மன நிறைவுனால் வரப்படுறது. ஆத்மாவுடைய 3வது சொல்லிட்டேன். மனம் ஏதாவது ஒரு நேரத்தில் சத்துவகுணம் உடையதாக இருக்கும்போது அது ஆனந்தமான தன்மையில் இருக்கிறது. இப்போ கன்க்ளூஷனுக்கு வரும். சரி, மனதுக்கு எப்படி பழக்கப்படுத்துறது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வரும். மனம் தான் இப்படி இந்த தன்மையில் இருக்குது, எப்படி பழக்கப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா சுவாமி சொல்கிறாங்க, ஸ்ரவணம் வாங்குகிறோம்,
வாங்கக்குள்ள சுவாமி சொன்னதை நமக்குள்ளார ஓட்டி பார்த்து நம்ம அறிவுக்கு உட்பட்டதா அதில் இருக்கிற சந்தேகங்களை சாமிகிட்டேயோ இந்த அத்வைத சார்ந்த அன்பர்களுக்கிட்டேயோ கேட்டு அது தெளிவு அடைஞ்சதுக்கு பேர் மனனம். ரைட்டுங்களா? இது ரெண்டும் அடைஞ்சாலே இப்போ எப்படி ஒரு மனம்ன்றது ஒரு பல விதமான தியானங்கள், தவங்கள், அதுமாரி வந்து அன்றாட நம்ம வீட்டுக்கு செய்கிற பணிகள், கணவனுக்கு செய்கிறது, மனைவிக்கு செய்கிறது, அப்பாவுக்கு செய்கிறது, இதெல்லாம் செஞ்சாலே எல்லாமே மனம் பண்பட்டுது. ஆனால் பண்பட்டாலே முக்தி அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டால் அது விதை போடணும். அது என்ன விதை? அதுதான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் பண்ணக்குள்ள தான் மனசுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த முடியும். நிதித்தியாசனத்தை தவிர வேறு எதுவும் வாய்ப்பு கிடையாது. அப்போ நிதித்தியாசனத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் பண்ணோம். ஆந்திர திருஷ்ய அணுவித்த சவிகல்ப சமாதி. ஆந்திர திருஷ்ய அணுவித்த சவிகல்ப சமாதி, பாஷ்ய திருஷ்ய அணுவித்த சமிகல்ப சமாதின்னு 2 இருக்குது. ஆந்திரம்னா உள்ளார, பாஷ்யம்னா வெளியில். நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உள்ளார என்ன பண்ண முடியும்னு நம்ம பார்த்துருவோம். ஏன்னா உள்ளார பண்ணிட்டாலே வெளியில் நம்ம அது மாதிரி தான் நடந்தாகணும். நம்ம உள்ளார என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படுதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். உள்ளார நம்ம மாற்றிட்டாலே வெளியில் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நிதித்தியாசனம் எப்படி பண்ணணும்னா, கண்ணை மூடி உட்காந்துட்டு நம்மளுக்கு ஓடுற எண்ணங்களை கவனிங்க. ஓடுற எண்ணங்களை கவனிக்கக்குள்ள அந்த எண்ணங்கள் ஆத்மாவாகிய எனக்கா, உடம்பு மனதுக்கு உட்பட்டதா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி எழுப்புங்க. அப்போது இந்த எண்ணங்கள் எனக்கல்ல, ஆத்மாவாகிய எனக்கல்ல, உடம்பு மனதுக்கு உட்பட்டவை அப்படின்னு அந்த எண்ணங்களை நாளடைவில் நீங்கள் விசாரம் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுங்கள், நேதி பண்ணுங்கள். அதுக்கு ஒரு உயிர்ப்பு கொடுக்காதீங்க. அதை உதாசனப்படுத்துங்க. அந்த எண்ணத்தை உதாசனப்படுத்தக்குள்ள அந்த எண்ணங்கள் மேலும் பீறிட்டு எழாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்போது எண்ணங்கள் நாளடைவில் என்ன பண்ணும், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நேரத்தில் இந்த எண்ணங்கள் ஓடக்குள்ள புது எண்ணங்களை புகட்டுங்க. எப்படி? இந்த அத்வைத வேதாந்தத்தை பொறுத்தளவு அகம் பிரம்மாஸ்மி அந்த மாதிரி வார்த்தைகள், மகா வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, அந்த வாக்கியங்களை பற்றி ஒரு வாக்கியங்களை எடுத்தாலே நம்ம சுவாமி நிறைய விஷயங்களை பேசிடுறாங்க. அதை பற்றி நீங்களே வந்து கிரியேட் பண்ணி ஓட்டுங்க. உங்களுக்குள்ளார அதை ஓட்ட இந்த எண்ணங்களுக்கு உண்டான ஒரு உயிர்ப்புத்தன்மை அங்கே நீங்கி இதுவே மேலோங்கி நிற்கக்கூடிய தன்மையில் வரும். அப்போது பொதுவாக அந்த இடத்துல என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த எண்ணங்களை பார்க்க அந்த எண்ணங்களுக்கு வேல்யூ கொடுக்காத அந்த எண்ணங்கள் ஓஞ்சி போன நிலையில் அந்த கான்ஷியஸ் மட்டும் இருக்கும், சித்தன்மை மட்டும் இருக்கும், மனதில் பிரதிபலிக்கும். அப்போது அங்கே பார்க்கவோ அறியவோ எதுவும் எண்ணங்கள் இல்லாத நிலையில் அந்த அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, தானும் கெட்டு. ஏன்னா அங்கே பார்க்கறதுக்கு அறியறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா தான் சிற்சொருவமே கெட்டு தானாக நிற்கக்கூடிய இருக்கிறன்ற ஒரு தன்மைக்கு வந்துருங்க. இருக்கிறன்றது ஸ்டேட் தான் ஒரு நிர்விகல்ப சமாதின்னு சொல்ல வரும். சரி, இப்போது இதெல்லாம் பண்ணியாச்சு. இந்த மனதுக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குல்ல, எப்படி பார்த்தாலும் அதை வராத தடுக்கிறதுக்கு நம்ம என்ன ஒன்று பண்ணணும், வாசனசயம், மனோநாசம், தத்துவ ஞானம் 3 ட்ரையாங்கல் போடுவாங்க சுவாமி. வாசனசயத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு வார்த்தையை எடுத்துங்க, நிர் அவயவம் ஒரு வார்த்தை, ஒரு 3 வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். நிர் அவயவம் அப்படின்னு சொன்னால் அவயங்களற்றது, ஆத்மா அவயங்களற்றது. அப்போ அவயங்களற்ற ஒரு ஆத்மா ஒரு செயல் செய்யுமா? அவயங்களே கிடையாது, ஆத்மாவுக்கு உறுப்புகள் கிடையாது, அவயங்கள் கிடையாது, அது செயல் செய்யுமா? அது அக்கர்த்தா. அது அனுபவிக்குமா? எந்த ஒரு செயல் இங்கே வந்து கருவிகள் இருந்தால் தானே அது அனுபவிக்கும். அது அனுபவிக்கும் போகிறது கிடையாது, அது அபோக்தா. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் யார் கூடயாவது பேசுங்க. இது உட்காந்து இந்த வார்த்தைகளை பற்றி ரொம்ப நேரம் சிந்திங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். இப்போ யாரையாவது ஒருத்தவங்க ஒரு வார்த்தை திட்டா போதும், அவனோட மொத்த இதையும் எடுத்து நம்ம அவனை ஒரு மாதிரி ஆக்கிறோம்ல, கோவம் வந்து அதே மாதிரி தான் இந்த ஒரு வார்த்தையை ஒன்று எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டும் அப்படியே சிந்திச்சுட்டே இருங்க. அதை என்னென்னலாம் அதை ஊதி பெருசாக முடியும், அதுக்குண்டான அத்வைத இன்புட்ஸ் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த புக்கில் சுவாமி எழுதின புக்கில் பார்த்தீங்கன்னா உபநிஷங்களில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து கேதர் பண்ணி அந்த வார்த்தையை பூம் பண்ணி பெருசாக்குங்க. பெருசாக்குனா இதுவும் போய் சித்தத்தில் சேவாகுமா? சித்தத்தில் சேவாகும்ல. அப்போ மேல் மனசில் இந்த மாதிரியான வாசனைகள், அத்வைத வாசனைகள் சேவாகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிரப்பி இருக்குன்னா இந்த அடிமனதில் இந்த வாசனைகள் எழக்குள்ள எது போய் இப்போ இடிக்கும்? மேல் மனசில் இருக்க வாசனை இடித்து அந்த மேல் மனசில் இருக்கக்கூடிய வாசனைகள் தான் மனதுக்கு இன்புட்டாக போகும். அப்போ மனம் எதை பற்றி நின்று இருக்கும்? நான் சொன்னேன்ல, சத்துவ குணத்தில் இருக்குமா மனம்.
இப்போது சின்ன வயசில் நான் கிராமத்தில் இருக்குள்ள அது பெரிய வீடாக இருக்கும். அந்த வீட்டில் வந்து ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பேன். ஒரு சாட்டர்டே சண்டே வந்துருச்சுன்னா எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பேர் காமாட்சின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஓடக்குள்ளே பட்டுன்னு முடிய பிடிப்பாங்க. அப்படி எங்கேருந்தா வருவாங்கன்னு தெரியல, கையில் முடிய பிடிப்பாங்க. அப்போ அந்த வேப்பிலை அந்த சின்ன வயசில் டீடாக்சிஃபிகேஷனுக்காக உடம்பை சுத்தப்படுத்துறதுக்காக வாரத்துக்கு ஒரு தடவை அந்த வேப்பிலையை அரைச்சி அம்மியில் அரைச்சி குழன்னு அரைச்சி அந்த வேப்பிலையை கொடுப்பாங்க. கசக்குமா கசக்காதா? பயங்கரமான கசப்பாக இருக்கும். யார் விடுவா? வேப்பிலாம் தெரிஞ்சு சிம்புனா அந்த வேப்பிலையை மறுபடியும் வாயில் போடுவாங்க. போட்டவுடனே ரெத்தியாக சர்க்கரை வச்சுருப்பாங்க கொஞ்சம். அந்த சர்க்கரை அங்கே போட்டவுடனே அந்த வேப்பிலையோட கசப்பு என்னாச்சு? அப்போது இந்த அடியில் இருக்க அடி மனசில் இருக்க வாசனையை மேலே வராத அத்வைத வாசனைகளாக மேல் மனசில் நிரப்பி இருக்கக்குள்ள அவங்களுக்கு மனதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சேரும்? அப்போது இந்த வாசனை செய்யம் ஆகுதுன்னா இந்த எண்ணம் வெளியில் வர்றதுக்கு விடாதே பொருட்படுத்தாமையால் இந்த வாசனையும் என்ன பண்ணுவோம்? டிஃப்யூஸ் ஆகிடும், ஒன்றும் இல்லாத போயிடும். அப்போ எந்த வாசனை மட்டும் நிரம்பி இருக்கும்? மனபூரா அத்வைத வாசனை மட்டும்தான் நிரப்பி இருக்கும். அப்போது மனம் எந்த நிலையில் இருக்குது? சத்துவ குணத்தில் இருக்கா? அப்போ மனம் யார்? சாட்சாத்து முக்தி முக்தி ஜீவன் முக்தன் தான். அதுதாங்க கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். மனதை பற்றி ரொம்ப அழகாகவும் அதை எப்படி பழக்கிறதுங்கிறது நமக்கு சொன்னாங்க. இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் குயிக்காக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.